எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, ராமன் அவதாரமா மனிதனா? நம்ம கவி பேரரசு செண்பக பாண்டியனர்கோர் பெருத்த சந்தேகம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, ராமன் அவதாரமா மனிதனா? என்ன இது, என்ன கேள்வி என்கிறீர்களா? புரியலையா? இது சாதாரண மக்களுக்கெல்லாம் புரியாது. அதையும் தாண்டி புனிதமான கவிஞர்களுக்குத்தான் புரியும். நாங்கள் கவிநாயகர்னு சொன்னோன்னே வாழங்கே ஏன்னா ஒரு சில கவி காமு ஷெரீப் மட்டும் போட்டுருக்கலாம், அப்படியே மற்றவங்க அப்படி பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுல மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும்னு வரும். என்ன இவர் கவி பேரரசு என்று சொல்லிக்கொண்டு தன் விருப்பத்திற்கு ஏற்றவள தமிழை வளைக்கிறார் பாத்தீங்களா? ஆகவே இவர் உண்மையிலே இந்த கவிகளுக்கு நிகரான கவி பேரரசு கிடையாது. திருமலராயன் பட்டணத்தில் இருந்த அந்த கவிராயர்களுடைய சமமான கவி பேரரசு இருப்பார்னு தோணுது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது நான் ஒரு கவிதை எழுதினேன். முதல்ல ஒரு முடிவுக்கு வந்துருவோம். ராமர் அவதாரமா மனிதனான்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். நான் சொல்வது மிக முக்கியமான, இந்த சபையில் எந்த சபையில் எதை சொல்ல வேண்டும் என்றால் தான் அந்த சபையில் அது கருத்து நிலைக்கும். இது சொல்ல வேண்டிய சபை. ராமன் பிறந்த இடம் இது, அங்க கோயில் கட்டுறோம்னு சொல்லலாம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, ராமன் அவதாரமா மனிதனா? அவதாரம் என்றால் மேலிருந்து கீழே இறங்குவது என்று பொருள். கர்ப்பத்தினால் அழுக்குப்படுத்தப்படாதவன் தான் அவதாரம். அவனுக்கு இந்திரியம், கர்ப்பம் என்ற உபகரணங்கள் தேவையில்லை. அவன் வானத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறான். அவன் அவதாரம் என்று சொன்னால் பிறக்காதவனுக்கு ஏன் பிறப்பிடம்? ராம அவதாரம் என்றால் பிறக்காதவனுக்கு எது பிறப்பிடம்? இல்லை. கோசலையின் வயிற்றுதித்தவன் சொல்லுங்க. தசரதனுக்கும் கோசலைக்கும் பிறந்தவன், வயிற்றுதித்தவன். அப்படி என்றால் வயிற்றிலிருந்து வந்தால் அவன் மனிதன். மனிதனுக்கு எதற்கு கோயில்? இந்த ரெண்டு கேள்விக்கும் இதுவரைக்கும் பதில் இல்லை. நானும் ஒரு பொது மனிதனாக, மத நல்லிணக்கம் பேசுகிறவனாக, இந்த மண் மனிதநேய மண் என்று வற்புறுத்துகிறவராக, நாம் எல்லா மதங்களையும் கடந்து எல்லா மதத்துக்குள்ளும் மனிதர்களை பார்க்கிறோம் என்ற நிலைமையில் உள்ளவனாக நான் சொன்ன இந்த கருத்துக்கு பதில் இல்லை. ஐயா பழங்காசு சீனிவாசன் அவர்கள் அரும்பெரும் பழம் நூற்களும் இன்று வரை வெளிவந்துள்ள நல்ல நூற்களுமாக 35,000க்கும் மேலான நூற்களை கொண்ட பாரதி நூலகத்தின் சொந்தக்காரர். பல அறிஞர்களுக்கும் ஆய்வு மாணவர்களுக்கும் அவர்களின் ஆய்வுகளுக்கு பயனுள்ளதாக உதவி வருகிறது இந்நூலகம். இவர் ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா என்று சொன்னால் அது மிகையல்ல. சாதி, மதம், அரசியல் குறித்த எந்த கேள்வியில் கேட்டாலும் டக்கென்று சான்றுகளுடன் பதில் சொல்லும் திறனாளர். மொழியின் நாணயம் கல்வெட்டு ஆய்வாளர். அவதாரம் என்றால் என்ன என்று ஐயா பழங்காசு சீனிவாசன் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் அவதாரம் என்பது வானத்திலிருந்து இறங்குவதுதான், கருப்பையில் பிறப்பதல்ல, கருப்பையில் பிறப்பது மனிதன். அதனால் ராமர் அவதாரமா மனிதனா என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறார். வானத்திலிருந்து இறங்கினால் மட்டும்தான் அவதாரமா?
மனித பிறப்பாக பிறப்பது அவதாரம் இல்லையா? இதை எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள் ஐயா. அதாவது நாம பொதுவான முறையில இப்ப வாய் வார்த்தையாக அவர் சொல்லுவது சரி அல்லது தவறு என்று சொல்வதுங்கிறது மக்கள் மத்தியில கொண்டு போறது கொஞ்சம் கடினமான காரியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் கவி பேரரசு என்று விருது பெற்றவர். ஓரளவுக்கு தமிழ் சமூகத்தில் நல்ல அறிமுகமானவர். அவர் சொல்லுவதை தவறு என்று நாம் சொல்ல வேண்டுமானால் அதுக்கு தகுந்த ஆதாரங்களை காட்டி நாம் அதை நிரூபிக்க வேண்டும். அப்படி ஆதாரங்கள் காட்டாமல் நம்ம அது தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது நமக்கு தமிழ் அகராதிகள் நிறைய வந்திருக்கு. இந்த அகராதிகளை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், அவர் சொல்வது சரியா தப்பான்னு நம்ம பார்க்கலாம். சரியானதுதான். என்ன இப்போ மேனுவல் டிக்ஷனரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு யாழ்ப்பாணத்துல வெளியிடப்பட்டது. இது 1842 முதல் பதிப்பு வந்தது. அந்த அகராதியுடைய புதிய பதிப்பு இதுதான். யாழ்ப்பாண அகராதி. ஓகே. இதை தொகுத்தவர் சந்திரசேகர பண்டிதர் சரவணமுத்து பிள்ளைங்களும் சேர்ந்து தொகுத்தது. இந்த அகராதியில பக்கம் 53ல அவதாரம் என்ற சொல்லுக்கு உற்பத்தி, தண்டம், பிரித்தல், பிறப்பு, மறுபாஷைப்படுத்தல், அதாவது மொழிபெயர்த்தல், இந்த பொருள்கள் கொடுக்கப்பட்டது இந்த அகராதியில. அவை பிறத்தல் என்பதும் அவதாரம் என்பதற்கு ஒரு பொருள். அப்படிதான் இந்த அகராதி யாழ்ப்பாண அகராதி இறங்குவதுதான் அவதாரம் என்று இந்த அகராதி சொல்லல, இதுல சொல்லல. அடுத்ததாக இன்னொரு அகராதி என்கிட்ட, அந்த அகராதி பிடிஎஃப் வச்சிருக்கேன், புத்தகமா என்கிட்ட இல்ல. அந்த அகராதி பேரு பேரகராதின்னு பேரு. அதனுடைய முதல் பக்கம் இதுதான். இதை தொகுத்தது காஞ்சிபுரம் ராமசாமி நாயுடு அவர்களால் தொகுக்கப்பட்டது. இது வெளியிட்டது 1886. இதுல பக்கம் 22வது பக்கத்துல அவதாரம் என்பதற்கு உற்பத்தி, தண்டம், பிரித்தல் அப்படிங்கிற 3 பொருள் தான் கொடுக்கப்பட்டது. இறங்குதல்ங்கிற பொருள் இல்ல. உற்பத்திங்கிற பொருள் இருக்கு. உற்பத்தி என்ற பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறத்தலுக்கு மீனிங் உற்பத்தி தான். உற்பவிச்சன்னா என்ன அர்த்தம்? அல்ல, பிறத்தலுக்கான இன்னொரு பொருள் தான் உற்பத்திங்கிறது. அவை இங்க அவதாரம் என்பது. அதற்கு மேல அவதரித்தல் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு கொடுத்திருக்காங்க இதுல, இந்த அகராதியில. அந்த அவதரித்தல்ங்கிறது கருவில் புகுதல், தங்கல், பிறத்தல் அப்படின்னு 3 பொருள். அவதாரம், அவதரித்தல். அவதாரங்கிற சொல்லிலிருந்து வந்ததுதான் அவதரித்தல். அவதரித்தலுக்கு கருவில் தங்குதல், பிறத்தல் அப்படிங்கிற பொருளும் கொடுக்கப்பட்டது. அவை இதுலயும் இறங்குதல்ங்கிற பொருள் இல்லை. இந்த அகராதிகளும் இல்லை. அடுத்து நான் கதிரவேல் பிள்ளை அகராதி. இவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தான். இவருடைய தமிழ் மொழி அகராதின்னு இதற்கு பெயர். இதனுடைய முதல் பதிப்பு 1918 வெளிவந்தது. என்கிட்ட இருக்கிறது புதிய பதிப்பு, பின்னாடி வந்த பதிப்பு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 18 அந்த பதிப்பு அப்படியே போட்டோ காப்பி எடுத்து அதே மறுபதிப்பாக பண்ணது. இது பக்கம் 136. அதுல அவதானம் என்பதற்கு உற்பத்தி, தீர்த்தக்கரை, மறுபாஷைப்படுத்தல் 3 அர்த்தம் கொடுத்திருக்காங்க. உற்பத்தின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அவதாரம் எடுத்தல்ங்கிறதுக்கு பிறத்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவதாரம் எடுத்தல் அப்படின்னு பிறத்தல்னு ஒரு மீனிங் கொடுத்திருக்காங்க இதுல. அவ இதுலயும் இறங்குதல்ங்கிற பொருள் இல்லை. இதான் முதல் தமிழகராதி, வீரமாமுனிவர் தொகுத்த சதுரகராதின்னு பேரு. 1732 வெளிவந்தது. இவருடைய அகராதியில அவதாரம் என்ற சொல்லே இல்ல. அவதாரம் சொல்லி இந்த இதுல இல்ல. ஆனால் திருமால் அவதாரம் அப்படின்னு தொகையகரையில கொடுத்திருக்காரு. திருமால் அவதாரம்னு கொடுத்துட்டு இந்த 10 அவதாரங்களையும் கொடுக்கு. மச்சம், கூர்மம், வராகம், நரசிங்கம், வாமனம், பரசுராமன், ராமன், பலபத்ரன், கண்ணன், கல்கி இவற்றுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கீழே அந்த புராண கதையை சுருக்கமா கொடுத்தாரு.
அதுக்கு அடுத்ததாக திருமால் அவதாரம் 15ன்னு இன்னொரு குறிப்பும் கொடுக்கிறாரு. இப்படி 2 குறிப்புகள் எழுதி அவதாரம் திருமால் அவதாரம்னே கொடுத்து ஒரு அவதாரத்தை சொல்றாரு. இந்த ராமாவதாரம் எல்லாமே திருமால் அவதாரம்னு கொடுக்கிறாரு. திருமாலுடைய 10 அவதாரத்தையும் சொல்லியிருக்கிறாரோ? மச்ச அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம் முதலான 10 அவதாரத்தையும் சொல்லியிருக்கிறாரோ? எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரோ? 15ங்கிறாரு. அதுக்கு அடுத்ததே 15ங்கிறாரு. திருமால் அவதாரம் 15ன்னு ஒரு இடத்துல கொடுக்குறாரு. ஐயா, இங்கே ஒரு சின்ன சந்தேகம். மச்ச அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், இந்த அவதாரங்களெல்லாம் பிறப்பெடுத்த அவதாரங்களா, வானத்தில் இருந்து இறங்கின அவதாரங்களா? இது மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம் பிறப்பால் வந்ததாக தெரியல. உங்களுக்கு மற்ற வாமன அவதாரம் தொடங்கி எல்லாமே பிறப்பால் வந்ததுதான். வாமன், கிருஷ்ணன், பலராமன், ராமன், பரசுராமன், இது எல்லாமே பிறப்பால் வந்தது. இப்ப நான் எடுத்துக்காட்டு சொன்னா நரசிம்ம அவதாரம் தூணை பறந்துட்டு வெளியில வந்ததாக சொல்லுவாங்க. பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக. அப்ப நரசிம்ம அவதாரம் இறங்குதல் என்ற பொருளில் புரிந்து கொள்ளலாம். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நாசி கந்தையா பிள்ளை என்பவர் செந்தமிழ் அகராதின்னு ஒரு அகராதி வெளியிட்டிருக்கார். இதனுடைய புதிய பதிப்பை நான் வச்சிருக்கேன். இதனுடைய முதல் பதிப்பு 1950 வெளிவந்தது. இந்த அகராதியில அவதாரம் என்ற சொல்லுக்கு இவர் பிறத்தல் அப்படிங்கிற ஒரே பொருள் தான். பிறத்தல் அவதாரங்கிறது இது பக்கம் 41 இருக்கு. அவதரித்தல்ங்கிற சொல்லுக்கு தெய்வ அம்சமாக பிறத்தல் அப்படின்னு. அவதரித்தல் அப்படிங்கிற சொல்லுக்கு தெய்வ அம்சமாக பிறத்தல், அவதாரம் என்பதற்கு பிறத்தல் அப்படின்னு தான் சொல்றாரு. இறங்குதல்ங்கிற மெனி இல்ல, இந்த அகராதியில இல்ல. இந்த அகராதி வெள்ளி விழா தமிழ் பேர் அகராதிங்கிறது புதிய பதிப்பு 3 பாகங்களை கொண்டது. அதுல இது முதல் பாகம். இதனுடைய முதல் பதிப்பு 1935 வெளிவந்தது. இதை தொகுத்தவர் சங்கரலிங்க முதலியார் தொகுத்தது. நெல்லை எஸ் சங்கரலிங்க முதலியார் தொகுத்தது. இதுல அவதாரம் என்ற சொல்லுக்கு உற்பத்தி, தண்டம் பிரித்தல், மறுபாஷைப்படுத்தல் 3 மீனிங். உற்பத்தி ஆமா, இது அபராத தனக, அதாவது இது தண்டத்தொகை கட்டுதல், அபராதம் கட்டுதல். அடுத்து மொழிபெயர்த்தல், மறுபாஷைப்படுத்தல். பழைய ஆளுங்கிறதுனால சமஸ்கிருத பாணியில சொல்றாங்க மறுபாஷைப்படுத்தல். ஆனா அதுக்கு முன்னாடி அவதாரம் எடுத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்து அதுக்கு பிறத்தல்னு சொல்லி மீனிங் கொடுக்குறாரு. அவதாரம் எடுத்தல் என்று சொன்னா பிறத்தல். இதுலயும் இறங்குதல் மீனிங் இல்லை. அபராதம் என்றாலும் அவதாரம் என்றாலும் தண்டனை என்று ஒரே பொருள் வருகிறது. அடுத்து இந்த அகராதி ரொம்ப பழமையானது. இதற்கு பெயர் மதுரை தமிழ் பேர் அகராதின்னு பேர். மதுரை தமிழ் பேர் அகராதி 1950 வெளிவந்திருக்கு. 50. இந்த அகராதியை பல பண்டிதர்கள் சேர்ந்து தொகுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இத பொதுவாக மதுரை தமிழ்ச்சங்கம் வெளியிட்டதுன்னு சொல்லுவாங்க. மதுரை தமிழ்ச்சங்க ஆதரவுல வெளியிடப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இதுல பக்கம் 123 அவதாரம் என்பதற்கு உற்பத்தி, தீர்த்தக்கரை, மறுபாஷைப்படுத்துதல், கடவுளே ஜனித்தல். ஜனித்தல்னாலும் பிறத்தல். ஓகே ஓகே. கடவுளே ஜனித்தல், அதாவது கடவுள் மறுபடியும் பிறத்தல். அதான் மீனிங் இருக்கு. ஜனித்தல்னா மீனிங் பிறத்தல். கடவுளே ஜனித்தல். இதுதான் அவதாரத்துக்கு அர்த்தமா கொடுக்காங்க. அது மட்டும் இல்லாம அவதாரம் எடுத்தல்ங்கிறதுக்கு பிறத்தல், உற்பவித்தல் மீனிங் தனியா கொடுத்துருக்காங்க. அவதாரம் எடுத்தல் சொன்னா பிறத்தல், உற்பவித்தல். இதுல இறங்குதல்ங்கிற மீனிங் இந்த அகராதியிலும் இல்ல. இந்த மதுரை தமிழ் அகராதிலையும் இறங்குதல்ங்கிற மீனிங். இது 1937 வெளிவந்த பதிப்பு. 87 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. இது மிக பழைய அகராதி ஒண்ணு. இதுக்கு பேர் 20th செஞ்சுரி தமிழ் டிக்ஷனரின்னு பேரு. 20ஆம் நூற்றாண்டு அகராதி. 20th செஞ்சுரி தமிழ் டிக்ஷனரி பதிப்பு 1909. இந்த பதிப்புல பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த பதிப்பு
அவதாரங்கிறதுக்கு உற்பத்தி, தீர்த்தக்கரை, மறுபாஷைப்படுத்தல் 3 மீனிங் தான் கொடுக்குறாரு. அவதாரம் எடுத்தல்ங்கிறது பிறத்தல்னு கொடுத்துருக்காரு. இதை தொகுத்தவர் பேரு வந்து ராமநாதன், பி. ராமநாதன், அசோசியேட் எடிட்டர் ஆஃப் த மெட்ராஸ் லா டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை வேண்டிய அது இது அசோசியேட் எடிட்டர் இவரு. இதான் இது வால்யூம் 1ல வந்து இந்த மீனிங். இந்த ஆனந்தவுடன் இதழ் தொடங்கின, அதாவது எஸ் வாசன் ஆனந்தவுடன் வாங்கி வெளியிட தொடங்கிய முதலீடு பத்திரிகையுடைய விற்பனையை பெருக்குவதற்காக குறுக்கெழுத்து போட்டி நடத்தி பரிசெல்லாம் கொடுத்தாங்க, பண மதிப்பு கொடுத்தாங்க, பணம் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த குறுக்கெழுத்து போட்டிக்காக ஆனந்தவுடன் ஒரு அகராதியை வெளியிட்டது. அதனுடைய முதல் பதிப்பு 1935 வந்தது. 2 பாகமா போட்டாங்க. அதனுடைய 2ஆம் பதிப்பு ஒரே பாகமா போட்டாங்க. ஆண்டு எனக்கு அவ்வளவா தெரியல. அந்த 2ஆம் பதிப்பு தான் இது. முதல் பதிப்பு என்கிட்ட முதல் பாகம் மட்டும் தான் கிடைச்சது, முழுமையா கிடைக்கல. ஆனந்தவுடன் அகராதி. இந்த அகராதி 1954 வெளிவந்தது. இது என்கிட்ட இருக்கிறது. இதுல அவதாரம் என்பதற்கு, அவதாரங்கிறதுக்கு உற்பத்தி, திவ்ய பிறப்பு, திவ்ய பிறப்புன்னு திவ்யம், திவ்யம்னா சிறப்பானது. ஓகே. இருக்கை, இதுலதான் இறங்குதல்ங்கிற வார்த்தை வருது. ஆனந்தவுடன் அகராதிலாம் இத்தனை அகராதி பார்த்ததுல இப்போதுதான் இதுல இறங்குதல் அதுவும் இருக்கு. ஆனா வந்து உற்பத்தி, திவ்ய பிறப்பும் கொடுத்துருக்காங்க. உற்பத்தி கொடுத்துருக்காங்க, மறுபாஷைப்படுத்தல் இருக்கு, இறங்குகை இருக்கு, அபராதம்ங்கிற பொருளும் இருக்கு, தண்டம். அடுத்தது அவதாரம் எடுத்தல்ங்கன்னு ஒரு வார்த்தையை கொடுத்து அதுக்கு பிறத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவதாரம் எடுத்த பிறத்தல் அப்படின்னு. இது வந்து தற்கால தமிழ்ச்சொல்ல அகராதி மேக்மில்லன் கம்பெனி வெளியிட்டது. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மேக்மில்லன் கம்பெனி லண்டன்ல உள்ளது ஹெட்குவார்டர். அது இங்க தமிழ்நாட்டுல மெட்ராஸ், பம்பாய், கல்கத்தா இந்த 3 இடங்கள்ல இருந்து பிரான்ச் வச்சிருந்தாங்க. அவங்க வெளியிட்டது 1938 வந்த அகராதி. தற்கால தமிழ்ச்சொல் அகராதின்னு பேரு. இதை தொகுத்தவர் பேர் வந்து திவான் பகதூர் எஸ். பவானந்த பிள்ளைங்கிறது தொகுத்திருக்காரு. அவதாரம் அப்படிங்கிறதுக்கு பிறப்புன்னு மீனிங் கொடுத்திருக்காரு. அவதாரம் என்பதுக்கு பிறப்புங்கிற ஒரு மீனிங் தான் இருக்கு. இறங்குதல்ங்கிற மீனிங் எல்லாம் இதுல இல்ல. அவதாரம்னா பிறப்பு. இன்னொன்னு பிரிக்கை அப்படின்னு ஒரு மீனிங் கொடுக்குறாரு. அவதாரம்னா பிரித்தல், அது ஒரு மீனிங் கொடுக்குறாரு. அவதாரம்ங்கிறது இது 2 மீனிங் தான் இதுல இருக்கு. அவதாரம்னா பிறத்தல் தான், வேற எதுவும் இல்லை. அடுத்து கிரியாவுடைய தற்கால தமிழக அகராதி. இது ஒரு குழு போட்டு தொகுத்து இருக்காங்க. இந்த குழுவுடைய தலைவர் இ. அண்ணாமலை, முதன்மை ஆசிரியர் பாரா சுப்பிரமணியன், நிர்வாக ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். ஒரு பெரிய குழுவே போட்டு, வல்லுநர் குழு எல்லாமே போட்டு இதை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இலங்கை தமிழ் சொற்களுக்காக வேண்டிய எம்.ஏ. நுகுமான்கிற இலங்கை பேராசிரியர் அது இந்த குழுவில் இருக்காரு. இந்த அகராதியில பக்கம் வந்து 49 அவதாரம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா மீனிங் கொடுக்குறாங்க. ஏதேனும் ஒரு உருவத்தில் தெய்வம் எடுக்கும் பிறப்பு, ஏதேனும் ஒரு உருவத்தில் தெய்வம் எடுக்கும் பிறப்பு அப்படின்னா அந்த மீனிங் கொடுத்துருக்காங்க. அவதார புருஷன் அப்படிங்கிறதுக்கு செய்வதற்கு அரிதான செயலை செய்து முடிக்க என்றே மனிதனாக பிறந்தவன் தெய்வ பிறவி அப்படிங்கிறது அவதார புருஷனுக்கு மீனிங் கொடுக்குறாங்க. அவதரி அப்படிங்கிறதுக்கு கடவுள், புகழ்பெற்றோர் ஆகியோரின் பிறப்பை குறிப்பிடும் போது தோன்றுதல், தோன்றுதல் மீனிங் கொடுக்குறாங்க. இதுல இறங்குதல்ங்கிறது இல்ல. இதனுடைய பதிப்பு வந்து 1992 வந்த பதிப்பு. இது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தை அலையிட்ட பெருஞ்சொல் அகராதி. இது ஒரு தனி குழுவாக போட்டு இதை வெளியிட்டாங்க. இதுல தொகுதி 1ல அவதாரம், ஆனா அவதாரத்துக்கு முன்னாடி அவதரித்தல் வார்த்தையும் கொடுத்துருந்தாங்க. அவதரித்தல், அவதரித்தலுக்கு பார்க்கலாம். அவதரித்தல்ங்கிறதுக்கு தெய்வத்தன்மையுடன் பிறத்தல், மன்னர் தொல்குலத்தை அவதரித்தனைன்னு கம்பராமாயணம் சொல்றது எடுத்துக்காட்டுறாங்க. இது போல அந்த இலக்கியத்தில் உள்ள வரிகளே எடுத்துக்காட்டுறாங்க அந்த சொல்லுக்கு.
அதே போல வந்து இது போல நிறைய கமலினி அவதரித்தால், அப்புறம் வந்து அங்கு வர தம்மீறி அவதரித்தன்னு கண்டபுராணத்துல வர்றது, இதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அப்புறம் பிறத்தல்னு ஒரு மீனிங் காட்டுறாங்க. அருமறை செய்வவங்க அருளினால் அவதரித்த திருமறை அவர்கள் பெரிய புராணத்துல வருது பிறத்தல்ங்கிற மீனிங்ல. அப்புறம் அவதரித்தல்ங்கிறதுக்கு தங்குதல் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்குறாங்க. அவதாரம் என்பதற்கு பிரிக்கை, தீர்த்தத்துறை, செய்த குற்றத்திற்கு தண்டனை, விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு இறங்குகை, தெய்வ பிறப்பு, பிறப்பு, இதெல்லாம் மீனிங் ஆகும். இதுல இறங்குதலும் பிறப்பும் இருக்கு. இறங்குதல் இதெல்லாம் பார்த்தா 2 அகராதியில இந்த இறங்குகள் இருக்கு. ஆனந்த விகடன் அகராதிலையும் இதுலயும் இறங்குதல்னு இருக்கு. இந்த 2லையும் இருக்கு. அடுத்ததாக இது வந்து அருளிங்கிற ஒரு தொகுத்த அயற்சொல் அகராதி முதல் பாகம். மொத்தம் 4 பாகம் வெளிவந்தது. முதல் பதிப்பு ஒரே புத்தகமா தான் வந்தது. அப்புறம் அது விரிவு செய்யப்பட்ட பதிப்பாக 4 பாகமா வெளியிட்டாரு. இந்த அருளி வந்து பாவன பெருஞ்சித்தனுடைய மருமகன். தேவனே பாவன தொகுத்தாறுல முதல்ல தொடக்கம். அதாவது அகரமுதலி குழுவுல பணியாற்றி வருது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல பணியாற்றி இருக்காரு. இப்ப பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல இருக்கிறாரு. பாண்டிச்சேரி, ஆமா. இது வந்து 2007 வந்த பதிப்பு. இதுல அவதானம் என்பதற்கு ஒன்னா சொல்லிட்டு வர்றாரு. அவதானம் என்பது தோற்றளவு, இறங்குகை, கீழிறங்குகை, உலகத்தில் பிறக்கை அப்படின்னு கொடுத்தாரு. இறங்குவதையும் சொல்லுறாரு, உலகத்தில் பிறப்பதையும் தோற்றது அவதானம் தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இன்னொரு பொருள் துய்ய நீர்த்துறை அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பொருள் அபராதம்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இதுல வந்து உலகத்தில் பிறத்தலையும் அவதானங்கிறாரு, கீழ் இறங்குகையும். இத்தனை அகராதிகள் நம்ம பார்த்ததுல, அதாவது நரசிம்ம அவதாரம் இறங்குகையில வந்துடும். இறங்குகை, ராமாவதாரம், அவதாரம், கிருஷ்ணாவதாரம், வாமன அவதாரம், இதெல்லாம் வந்து பிறத்தல். நீங்க காட்டின இந்த பல அகராதிகளையும் இந்த 3லையும் மட்டும் இறங்குதல், அவதாரம் என்றால் இறங்குதல் என்ற ஒரு பொருளையும் இருப்பதாக வருது. 2க்குமே உண்டு. 2க்குமே அவதாரம் தான் சொல்லப்படும். ஆமா. இறங்குகை மட்டுமே அவதாரம் இல்ல, பிறத்தலுக்கு அவதாரம் இல்லைன்னு சொல்லி இவ்வளவு அகராதிகள் நம்ம பார்த்துட்டோம். இதுல வந்து இறங்குகையும் ஒரு பொருளாக கொடுக்கப்பட்டது. அது பிறத்தல், தெய்வ பிறவி அல்லது தெய்வம் பிறப்பெடுத்தல், மனிதனாக பிறத்தல், இத வந்து யாருமே மறுக்கல. இது வந்து சரி. இப்ப அகராதிகள் இப்படி இருக்கு. அகராதிகள் இது இலக்கியத்துல ஏதாவது எடுத்தாண்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய இலக்கியங்கள் எடுத்தாண்டு இருக்காங்க. தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்ட அகராதியில அந்த சொற்றொடர்களே எடுத்து காட்டியிருக்கேன். சரி, இவங்கதான் எடுத்து காட்டினாங்களே முஸ்லிம்கள் அப்படின்னா, சீரா புராணத்துல என்கிட்ட வந்து சீரா புராணம் 3 பதிப்புகள் வச்சிருக்கேன்.